ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் அவல் பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலான்னு வாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் காட்டியிருக்கேன். முதல்ல ஒரு கடாயில் என்ன பண்ணுறீங்கன்னா 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி அதை நல்லா உருகினதும் முந்திரி ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துக்கிறோம். முந்திரியை ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அப்புறமா திராட்சையை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். முந்திரியை நீங்கள் முழுசாக போட்டாலும் ஓகே, அதை உடச்சி போட்டாலும் ஓகே. முந்திரியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அது வறுத்த உடனே திராட்சை அதில் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கிறோம். இது ஆக்சுவலாக கிருஷ்ண ஜெயந்திக்கு நாங்கள் பண்ணோம். இது ரொம்ப நல்லா இருந்தது. இது எந்த பண்டிகைக்கு வேணாலும் இந்த பாயசம் பண்ணலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷல்ன்றதுனால அது நாங்கள் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன பண்ணுறீங்க, அதே கடாயில் 1 கப்பு கெட்டி அவல் இல்லை நைஸ் அவல் எது வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் அவல் தீயாமல் பார்த்து நல்லா வறுத்துக்கணும். இதுக்கப்புறம் இதிலே 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். நெய்யில் நல்லா வறுத்துருத்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஒரு அரை டம்ளர் பால், அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த வறுத்த பாசிப்பருப்பையும் அவளையும் போட்டு நல்லா வேக விடுறோம். ஒரு 5லேருந்து 6 விசில் விடுங்க, நல்லா குழைய வெந்துடும். வாங்க, இது இப்போது ப்ரெஷர் குக் பண்ணுறோம், எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 1 கப்பு வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கிறோம் தண்ணியில். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மேஷர்லேயோ இல்லை கரண்டிலையோ நீங்கள் நல்லா மசிச்சு விட்டால் போதும், நல்லாயிருக்கும். இப்போ மீதி பாலை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுறோம். நல்லா கலந்து விடுங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ குழஞ்சி வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாலில் ஊற ஊற பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் ஊற்றி இந்த அவலையும் பாசிப்பருப்பையும் இன்னும் நல்லா குழைய விடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் கரைச்சி வச்ச வெல்லம், 1 கப்பு வெல்லம் எடுத்துருங்க. அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வெல்லத்தில் தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஏலக்காய் பொடி போட்டுட்டு நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை போட்டு எடுத்து வச்சிட்டோன்னா சுவையான பாசிப்பருப்பு அவல் பாயசம் ரெடி. தேங்க்யூ.